வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் தமிழ்நாடு சூரிய பணியாளர் தேர்வாளத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு காலி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 8826 வேகன்சி. கல்வி தகுதி வந்து 10th முடிச்சிருந்தா போதும். முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அதுமாதிரி 2 சேனல் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபியூச்சரில் பெட்டர் வீடியோ வரும். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னே சொன்ன மாதிரியே தமிழ்நாடு சூரிய பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் காலி பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 8826 வேகன்சி. வேலை இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா காவலர், சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில். இதில் வந்து 2ஆம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை. பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் 2465 பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி 2ஆம் நிலை காவலர்கள் தமிழ்நாட்டு சிறப்பு காவலர் படையில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 5962 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 2ஆம் நிலை சிறை காவலர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 186 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இல்லை லேடிஸ்க்கு 22 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 208 வேகன்சி. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர் வந்து ஆண்களில் 191 வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th முடிச்சிருக்க வேணுன்றாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாமல் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெரும்பாலும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். விண்ணப்பத்தார 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு மொழி பாடமாக படித்திருக்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் 2ஆம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்து நாளிலிருந்து 2ஆம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பொது பிரிவினர் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 24 வரையும் சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு 18லேருந்து 26 வரையும் சொல்லியிருக்காங்க. ஆதித்த திராவிடர் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 29, ஆதரவற்ற உதவிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35, முன்னாள் இராணுவத்தர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 45 பேருக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,200 52,900 சொல்லியிருக்காங்க. ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் என்டோரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் இன்ஃபிஷியன்ஸ் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.TNUSRB.online.org வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு அறிவிப்பு விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 6/3/2019. விண்ணப்ப தேதி நெட்டில் தொடங்குற தேதி பார்த்தீங்கன்னா 8/3/2019 தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண முடியும். கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 8/4/2019. 1 மாதம் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எக்ஸாம் உங்களுக்கு மே, ஜூன் 2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion.